என் அன்பான பிள்ளைகளே, இந்த உலக வாழ்வில் நீங்கள் பல சமயங்களில் குறைபாடுகளை உணர்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது, ஏதோ ஒன்று முழுமையடையவில்லை என்ற எண்ணம் உங்கள் மனதை ஆட்கொள்ளலாம். உடல் நலம், உறவுகள், பொருளாதாரம், மன அமைதி என எதுவாக இருந்தாலும் குறைவானது உங்களை துன்புறுத்தலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்று ஒரு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் ஒரு முழுமையான தேவன். குறைபாடுகளுக்கு என் ராஜ்யத்தில் இடமில்லை. நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும்போது, என் அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது, என் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பொழியும். அப்போது குறைவானது தானாகவே விலகிச் செல்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் குறைபாடுகள் வெறும் தற்காலிகமானவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இருளை பார்த்து அஞ்சாதீர்கள், ஏனெனில் என் ஒளி வரும்போது அது மறையும். நோய்கள் உங்களை தாக்கும்போது கலங்காதீர்கள், ஏனெனில் என் ஆரோக்கியம் உங்களுக்குள் வரும்போது அவை நீங்கும். வறுமை உங்களை துரத்தும்போது அஞ்சாதீர்கள், ஏனெனில் என் செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் நுழையும்போது அது அகலும். நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்கள் மிகப் பெரியவை. நீங்கள் கற்பனை செய்வதை விட, நீங்கள் கனவு காண்பதை விட அவை மேலானவை. என் திட்டம் உங்கள் வாழ்வில் பரிபூரணமானது. நீங்கள் என்னிடமிருந்து எதையும் குறைவாய்ப் பெறுவதில்லை. நீங்கள் குறைவாய்ப் பெறுவதாக உணர்ந்தால் அது என் அன்பின் குறைவல்ல, மாறாக என் கிருபையை முழுமையாய் நம்பாத உங்கள் விசுவாசத்தின் குறைவு. நிறைவானது என்பது என் தெய்வீக பிரசன்னம். அது உங்கள் வாழ்க்கையில் முழுமையாய் குடிகொள்ளும்போது உங்கள் மனதின் குழப்பங்கள் நீங்கும், உங்கள் கவலைகள் மறையும், உங்கள் காயங்கள் ஆறும். ஒரு அறைக்குள் முழுவதுமாய் ஒளி பரவும்போது இருள் எப்படி மறைந்து விடுமோ, அதுபோலவே என் நிறைவான அன்பு உங்கள் உள்ளத்தில் குடிகொள்ளும்போது குறைவானது அனைத்தும் ஒழிந்து போம். ஆகவே குறைபாடுகளைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். உங்கள் பார்வையை குறைவானதிலிருந்து விலக்கி என் மேல் பதியுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நிறைவான வாழ்வை எதிர்நோக்குங்கள். என் வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், ஏனெனில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். என் சமாதானம் உங்கள் இருதயங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஆமென்.